நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேக கொடுங்க. வேண்டாம், நானே கொண்டு போறேன். ஒன்னும் வருத்தப்படாத. எனக்கு கூட இது மாதிரி எல்லாம் நடந்துச்சு. அடுத்து இன்னொன்னு இருக்குல்ல, பிளாக் டீ. என்னது இது? அத்தை சீதாக்கு இது சொல்லி கொடுக்குறாங்களே. போ போ, நம்ம கண்ட்ரோல்ல சீதாவை இருக்க விட மாட்டாங்களோ? போ போ, நம்ம கண்ட்ரோல்ல இருந்து அவளை எப்பவும் விட்டுறக்கூடாதே. என்ன டீ குடுக்காம வந்துட்ட? அது வந்து அது என்ன அது இது என்ன ஆச்சு? சீ போ பயந்தாங்குடி, போ போய் டீயை குடு போ. பாட்டி. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, போமா போ. என்னது? இது கஷாயம் இல்ல, எப்போ நீங்க குடிக்கிற பிளாக் டீ. உங்களுக்கு பிடிக்குமேன்னு போட்டு எடுத்துட்டு வந்தேன். அவன் பக்கத்துல போய் நின்னு எதையாவது பேச்ச கொடு, அப்பதான் அவன் பேசுவான், உன் மேல அன்பா இருப்பான். அது என்ன? இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு வேலை இருக்கு, நீ போ. வா வா வா, டீ குடுத்தியா? ஏதாவது பேசினியா? ஏன் பேசல? அவர்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியல பாட்டி. அவரை பார்த்து எனக்கு பயமாயிடுச்சு, அதனால பேசாம வந்துட்டேன். பைத்தியக்காரி பைத்தியக்காரி, ஏதாவது பேசியிருக்க வேண்டாமா? சரி, இப்ப உனக்கு வேறொரு விஷயம் சொல்லித்தரேன். இப்ப நான் சொல்றத நீ சரியா செஞ்சீனா ராம் நீ சொல்றபடியெல்லாம் கேட்பான். அது என்ன பாட்டி? அது முக்கியமான விஷயம். மனுஷனுக்கு ருசியா ஆக்கி போட்டு அவ இஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டா அவ வேற எங்கேயும் போக மாட்டான். ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசிக்குவாங்க?
அவருக்கு நான் செஞ்சு கொடுத்தாதான் பிடிக்காதே பாட்டி. அவருக்கு அம்மா கை ருசி தான் பிடிக்கும். இத்தனை நாளும் அவன் அவங்க அம்மா கையால சாப்பிட்டுருக்கான். அந்த ருசி அவனுக்கு பிடிச்சு போச்சு. சித்ரா எப்படி சமையல் பண்றாங்கறத நான் உனக்கு சொல்லித்தரேன். என்ன யோசிக்கிற? அவளுகளுக்கெல்லாம் புருஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தவளே நான் தான். ஓ, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்றீங்களா? இவளுக்கு நல்ல சாவி கொடுத்து என் மகனை என்கிட்ட பிரிக்க பாக்குறீங்களா? சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. நீங்க என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும், எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நீங்க நினைச்சது நடக்கவே நடக்காது. சீதா, நீ பாட்டி சொல்ல கேட்டுக்கிட்டு என் மகனை உன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது. பாத்துடுறேன். என் மகன் யார் பக்கம் இருக்கான்னு பாத்துடுறேன். யார் அது? டொயின் டொயின்னு பேல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும். பிரியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உட்காரு. கரெக்டா வந்துட்டேன். அம்மா, நீ ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? நானா? முதல்ல இத கயட்டு. இப்ப பாரு நான் எப்படி இருக்கேன்னு. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? ஷாப்பிங் போயிட்டு வரியா? ஆமா, ரவி கூட ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். அப்படியே உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் வந்தேன். அப்படியா? ஆமா, ரவி எங்க? அவருக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, அதனால என்ன இங்க டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓஹோ. அம்மா, இங்க ரொம்ப புழுக்கமா இருக்கு, உட்காரவே முடியல. சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசிய போடு. ஏசிலேயே இருந்து பழகிட்டனா ஏசி இல்லாம என்னால இருக்க முடியல. சரி, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா அம்மா, ஒரு நிமிஷமா. நான் சாதா தண்ணில குடிக்கிறது இல்ல. அப்போ ஒன்லி மினரல் வாட்டர் தான் குடிக்கிறேன். பரவாயில்லம்மா. ஏசி இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்ற, மினரல் வாட்டர் தான் குடிப்பேன்னு சொல்ற. சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா தான் இருக்க. நான் வீசி விடுறேன். சரி, நீ என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ண? எல்லாமே புடவைதாமா. அம்மா, எவ்வளவு பெரிய கடை தெரியுமா? அங்க வரவங்க எல்லாம் எங்கள மாதிரியே பெரிய பெரிய கோடீஸ்வரங்க தான். என்னது, உங்கள மாதிரியே கோடீஸ்வரங்களா? அந்த கடைக்குள்ள போயிட்டா வெளியே வர்றதுக்கு மனசே வராது. அப்படியா? சரி, சீதா உனக்கு அங்க எடுபடி வேலை எல்லாம் கரெக்டா செய்யறாளா? அவ எங்க செய்யறா? அவளுக்கு நான் தான் செய்ய வேண்டியிருக்கு. என்ன சொல்ற நீ? அங்க என்ன நடக்குது? என்ன நடக்கல? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அந்த சித்ரா தேவி தொல்லை தாங்க முடியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா உனக்கு அங்க எடுபடி வேலை எல்லாம் கரெக்டா செய்யறாளா? அவ எங்க செய்யறா? அவளுக்கு நான் தான் செய்ய வேண்டியிருக்கு. என்ன சொல்ற நீ? அங்க என்ன நடக்குது? என்ன நடக்கல? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அந்த சித்ரா தேவி தொல்லை தாங்க முடியல. சீதா அந்த வீட்டுக்கு மூத்த மருமகங்கிறதுனால நான் அவ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? வாங்கினே. நான் வந்து அவளை அக்கான்னு கூப்பிடணுமா? வேலை வேலைக்கு நானே சமையல் பண்ணணுமா?
பெட்ரூம்ல உட்காந்து சாப்பிட கூடாதாம். அவங்க சாப்பிடாம நான் சாப்பிடவும் கூடாதாம். சீதா தான் அந்த வீட்டு மூத்த மருமக, நான் 2வது மருமகன்னு சீதா எதிரிலேயே சொல்லி என்ன கேவலப்படுத்துறாங்க. முடியலமா, நான் அந்த வீட்டுல சுதந்திரமாவே இருக்க முடியல. என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னால எதுவுமே சாப்பிட முடியல. சித்ரா தேவியோட டார்ச்சர் தாங்க முடியல. இது எனக்கு பெரிய தண்டனையா இருக்கு. எனக்கு தெரியும், அந்த சித்ரா தேவி வேணும்னே இதெல்லாம் செய்யறா. இத பாருமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த சித்ரா தேவிய என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ மட்டும் உன் புருஷனை நல்லபடியா கவனிச்சு அவனை உன் கைக்குள்ள போட்டுக்கோ. அவனை வச்சு அந்த சித்ரா தேவிக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். என்ன நான் சொல்றது புரியுதா? சித்ரா தேவி இப்ப நினைச்சாலும் அதிசயமா இருக்கத்த. அன்னைக்கு போட்டின்னு சொன்னப்போ எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? உப்ப கொட்டிடுவேனோ காரத்தை போட்டுடுவேனோன்னு. ஆனா அத போல ஒரு சமையல் போட்டிய இப்ப நடத்தணும் அத்த. அப்பதான் சீதாவும் பிரியாவும் எப்படி சமைக்கிறாங்க தெரியும். ஆமா. வா சித்ரா, இப்பதான் நானும் அத்தையும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? என்ன பேசிட்டு இருந்தீங்க? சித்ரா, நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்த புதுசுல அத்தை நம்ம 2 பேருக்கும் சமையல் போட்டி வச்சாங்களே, ஞாபகம் இருக்கா? இப்ப அதையும் கேக்குற? ஏன்னா இப்ப புதுசா வந்திருக்கிற 2 மருமகளுக்கும் அந்த மாதிரி சமையல் போட்டி வைக்கலான்னுதான். ஓ, தாராளமா வைக்கலாமே. அதுல ஜெயிக்க போறது ஏன் மருமகதான். இப்ப புதுசா வந்திருக்கிற 2 மருமகளுக்கும் அந்த மாதிரி சமையல் போட்டி வைக்கலான்னுதான். ஓ, தாராளமா வைக்கலாமே. அதுல ஜெயிக்க போறது ஏன் மருமகதான். அதுல யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல. வீட்டுக்கு வந்த மருமகளுங்க கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் இந்த போட்டி. சீதா, பிரியா, இங்க வாங்கம்மா. இதோ வந்துட்டேன் அத்தை. என்னத்த கூப்பிட்டீங்களா? நான், சித்ரா அத்தை, பாட்டி எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கலான்னு இருக்கோம். என்ன போட்டி பெரியமா? உனக்கு இது சம்பந்தமே இல்லாதது. இருந்தாலும் சொல்றேன், கேட்டுக்கோ. எங்க 2 மருமகளும் தனித்தனியா சமையல் பண்ணணும். யாரு நல்லா சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு gift கொடுப்போம். சமையல் போட்டியா? எதுக்கு இதெல்லாம்? வேற ஏதாவது போட்டி வைக்கலாமே. ஏன் சாப்பிடுற போட்டி வைப்போமா? சமையல் பண்றது என்ன உனக்கு அவ்வளவு கஷ்டமா? துளசி பூஜைக்கு பிரமாதமா பாயசம் பண்ணியே. அன்னைக்கு ஒரு நாள் கூட வெஜிடபிள் பிரியாணி பண்ணியே. இப்ப ஏன் பயப்படுற? பயம் இல்ல. அது அது வந்து பயம் இல்ல. அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? உன் கையால செஞ்ச சமையல மறுபடியும் எல்லாரும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நானும் சமையல் போட்டியில கலந்துக்க போறேன்.
பார்க்கலாம் யாரு நல்லா சமையல் பண்றாங்கன்னு பார்க்கலாம். கல்பனா, நீயுமா சமையல் போட்டியில கலந்துக்க போற? நீ சமையலற பக்கம் எட்டி கூட பார்த்தது இல்லையேம்மா. நீ எப்படி சமைக்க போற? பெரியம்மா ட்ரை பண்றேன் பெரியம்மா. நான் கலந்துக்கிட்டா அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கல்ல. கரெக்டாமா? செய் செய். அதுல என்ன தப்பு இருக்கு? நீயும் நாளைக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியவ தானே. என்ன சமையல் பண்ண சொல்லலாம்? நீயே சொல்லு. வெஜிடபிள் ரைஸ், ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷும் சேர்த்துக்கலாம். என்ன பிரியா, உனக்கு செய்ய வரும்ல? வரோம் அத்தை. சீதா, நீயும் செய்வல்ல? பார்க்கலாம் பரிசு யாருக்கு கிடைக்கும்னு. ஆனா ஒண்ணு, பரிசு யாருக்கு கிடைச்சாலும் மத்தவங்க வருத்தப்படக்கூடாது. சரி சரி, இன்னைக்கு நீங்க செய்யற சமையல் தான். சமையல் கட்டுக்குள்ள நாங்க யாரும் வரமாட்டோம். எல்லாம் உங்க ராஜ்யம்தான். என்னென்ன காய்கறி எல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு சமையல் வித்தியாசமா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, இங்க பாரு. இப்ப நடக்க போற சமையல் போட்டி உனக்கும் பிரியாவுக்கும் இல்ல, எனக்கும் சுமித்ராவுக்குமான போட்டி. 26 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவளுக்கும் இதே மாதிரி சமையல் போட்டி வச்சாங்க. அதுல அவ ஜெயிச்சு பரிசு வாங்கிட்டா. இந்த தடவை அதுக்கு பதில் கொடுக்கற மாதிரி நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, நீ தோத்தா நான் தோத்த மாதிரி. மனசுல வச்சுக்கோ. என்ன பண்ணியாவது நான் இந்த போட்டியில ஜெயிக்கணும். கல்பனா சீதா, சீதாவை தூக்கி வச்சு ஆடுற சித்ராதேவி முகத்துல கரிய பூசணும். சீதா, பிரியா, உங்க 2 பேரையும் தோக்கடிச்சு இந்த சமையல் போட்டியில ஜெயிக்க போறது நான் தான். உங்களை அவமானப்படுத்ததான் நான் இந்த சமையல் போட்டியில கலந்துக்கிட்டேன்.